وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவின் சத்திய மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று அந்த மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே நாம் எல்லாம் இங்கு கூடியிருக்கிறோம். இந்த நேரத்திலே நான் உங்கள் முன்பு இஸ்லாத்தின் பார்வையில் மீலாது நபி என்ற தலைப்பிலே சில விஷயங்களை கூற கடமைப்பட்டுள்ளேன். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மாதங்களில் 3வது மாதமாகிய இந்த ரபியுல் அவல் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால், பரவலாக நாம் வாழக்கூடிய பகுதிகளிலும் மற்ற இடங்களிலும் மீலாது விழா என்ற பெயர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்ற பெயர்ல மக்கள் கொண்டாடி வருவதை நம்ம பார்க்கோம். அதுல மௌலூது ஓதுறது, மேலும் பிறை 12 அன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் என்ற பெயர்ல விழா நடத்துவது, அதை செய்வதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நாம் நெருங்க முடியும் என்று கருதுவது, இதெல்லாம் மக்கள் செய்து கொண்டு வருவதை நம்ம பார்க்கணும். இப்போ மார்க்கம் இது குறித்து என்ன சொல்லியிருக்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் அறிந்து கொள்ளும். முதலாவது விஷயம் இதில் நாம் அறிய வேண்டியது என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை 12 அன்று பிறந்தார்கள் என்பதற்காக மீலாது விழா கொண்டாடுறாங்களே, உண்மையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவல் மாதம் மீலாது பிறை 12 அன்று தான் பிறந்தார்களா? மீலாது கொண்டாடுறாங்களே, அந்த நாளில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்களா என்று பார்த்தோன்னு சொன்னால், வரலாற்று ஆசிரியர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எப்போது பிறந்தார்கள் என்பதில் கருத்து வேறுபாடு கொள்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் பிறந்தார்கள் அப்படின்றாங்க. இன்னும் சிலர் சொல்றாங்க, இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ரபியுல் அவல் மாதம் தான் பிறந்தார். சரி, ரபியுல் அவல் மாதம் பிறந்தாங்க. ரபியுல் அவல் மாதம் எப்ப பிறந்தாங்க? சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ரபியுல் அவல் பிறை 2 பிறந்தார்கள். இன்னும் சிலர் சொல்றாங்க ரபியுல் அவல் பிறை 9 பிறந்தார்கள். இன்னும் சிலர் சொல்றாங்க ரபியுல் அவல் பிறை 10 பிறந்தார்கள். இன்னும் சிலர் சொல்றாங்க ரபியுல் அவல் பிறை 12 பிறந்தார்கள். இன்னும் சிலர் சொல்றாங்க ரபியுல் அவல் 17 பிறந்தார். ரசூலுல்லாஹ் என்னைக்கு பிறந்தாங்கன்றதுலேயே மாதங்களாக இருந்தாலும் சரி, அது பெரும்பான்மையான அறிஞர்கள் நினைக்கிற மாதிரி ரபியுல் அவல் மாதமாக இருந்தாலும் அதுல எந்த நாள் என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்குது. இதுல ஒரு அளவுக்கு வலுவான செய்தியாக எதை பார்க்கிறோம்னா, ரபியுல் அவல் பிறை 9 அன்று பிறந்தார்கள் என்ற செய்தி மற்ற செய்திகளை விட வலுவாக இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் எப்போது இறந்தார்கள், எப்போது மரணித்தார்கள் என்பதை குறித்து பார்க்கும்போது இது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உறுதியான செய்தி. என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ரபியுல் அவல் மாதம் பிறை 12 இறந்தார்கள். பிறந்தாங்களா இல்லையான்னு இது டவுட்டு, அதுல கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனா எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உறுதியான விஷயம், அல்லாஹ்வுடைய தூதர் பிறை 12 என்ன செய்தாங்க? மரணித்தார்கள். ரபியுல் அவல் பிறை 12 மரணித்தார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்த அந்த நாளைத்தான் இன்று மக்கள் மிக சந்தோஷமாக பிறந்தார் என்ற பேர்ல என்ன செய்யறாங்க? கொண்டாடி கொண்டு வர்றதை நம்ம பார்க்கணும். ரசூலுல்லாஹ் எந்த தினத்துல மரணித்தார்களோ அந்த நாளைத்தான் இன்னைக்கு மக்கள் என்ன பண்றாங்கன்னா சந்தோஷமான ஒரு நாளாக, விழாவாக நடத்துறதை நம்ம பார்ப்போம். ஆகவே இது அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த தினம் கிடையாது, மாறாக அல்லாஹ்வுடைய இறந்த தினம். அப்ப இதுல இருந்தே இது என்ன நிலையில இருக்குதுன்றத நாம விளங்கிக் கொள்ள முடியும். அடுத்து வாங்க, 2வது அம்சம் என்ன? நாம் மீலாது விழா கொண்டாடலாமா? நம்ம பகுதிகளில் செய்யக்கூடிய இந்த காரியங்கள்லாம் நாம ஈடுபடலாமா? இது குறித்து மார்க்கம் என்ன சொல்லுது? மார்க்கத்தில் இது அனுமதிக்கப்பட்ட அம்சமா? இதை செய்யறதுக்கு நமக்கு மார்க்கம் அனுமதிக்குதா? இதை செய்தால் நமக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்றத பற்றி பார்த்தீங்கன்னா
நம்ம ஒரு விஷயத்தை அறியணும். என்ன? மார்க்கத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்வதா இருந்தால், இந்த காரியம் இதை செஞ்சால் நம்ம அல்லாஹ்ட்ட நெருங்க முடியும், இந்த காரியம் இதில் நம்ம ஈடுபட்டால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று ஒரு காரியம் மார்க்கத்தில் இருந்தால் அதுக்கு என்ன இருக்கணும்? ஆதாரம் இருக்கணும். குர்ஆன்லையும் சுன்னாவிலையும் அதற்கான ஆதாரம் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அந்த காரியத்தை கொண்டு அல்லாஹ்வை நம்ம நெருங்க முடியும். ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் அந்த காரியத்தை செஞ்சால் நமக்கு நன்மை கிடைக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மார்க்கத்தில் குர்ஆன்லையோ சுன்னாவிலையோ இவ்வாறு மீலாது விழான்ற பெயரில் கொண்டாடுறதுக்கு ஏதாவது குர்ஆன் வசனம் சொல்லுதா? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகள் அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கா என்று பார்த்தீங்கன்னா அப்படி எந்த ஒரு குர்ஆன் ஆயத்தும் இல்லை, எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. குர்ஆன் ஆயத்தில் என்ன நமக்கு இருக்குது மார்க்கம் சொல்லுது பாருங்க. அல்லாஹ் 5வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் சொல்கிறான். என்ன? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம தீனா. சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயத்தில் 3வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்றைய தினத்தில் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக ஆக்கிட்டேன். வாத்மம்து அலைக்கும் நிஅமதி, உங்கள் மீது என்னுடைய அருளையும் என்னுடைய நிஅமத்தையும் நான் பூர்ணமாக ஆக்கிட்டேன். வரதீது லக்கும் இஸ்லாம தீனா, உங்களுக்கு நான் இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக பொருந்தி கொண்டேன், தேர்ந்தெடுத்து கொடுத்தேன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான் மார்க்கம் என்பது பரிபூர்ணமாக ஆகிவிட்டது. அப்போ மார்க்கம் பரிபூர்ணமாக ஆயிடுச்சுன்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்? மார்க்கத்தில் நாம எந்த ஒன்றையும் கூட்டவும் முடியாது, உள்ளதை எதையும் நம்ம குறைக்கவும் முடியாது. கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. என்ன இருக்கோ அதை செய்யணும், என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் மார்க்கம். எது மார்க்கத்தில் இல்லையோ அது பின்னால் வரக்கூடியவங்களால மார்க்கத்தில் புகுத்த முடியாது. எது இருக்குதோ மார்க்கத்தில் அதை அடுத்து வரவங்களால மார்க்கத்தில் எடுக்கவும் முடியாது. எது மார்க்கும் அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வுடைய தூதராலும் நமக்கு தரப்பட்டிருக்கோ அதுதான் மார்க்கம். அதில் எதையும் கூடுதல் குறைவு செய்யறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான் மார்க்கத்தை நாம் பரிபூர்ணம் ஆக்கிட்டோம். அப்போ மார்க்கம் பரிபூர்ணம் ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன விளங்குது? மீலாது விழான்னு ஒன்று இருந்ததுன்னு சொன்னா, ரபீல் அவல் 12 நாளும் உட்காந்து பள்ளியில் மௌலூத் ஓதுறது இருக்குதுன்னு சொன்னா என்ன செஞ்சிருக்கணும்? அது மார்க்கத்தில் அதுக்கு ஆதாரம் இருக்கணுமா இல்லையா? மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கணுமா இல்லையா? குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கணுமா இல்லையா? அப்படி எந்த ஒரு விஷயம் இல்லையே. அப்போ மார்க்கத்தில் இல்லைன்னா நாம என்ன செய்ய முடியாது? சுயமாக செய்ய முடியாது. அப்போ மார்க்கம் பரிபூர்ணம் ஆயிடுச்சு, செய்யறதுக்கு அதிகாரம் கிடையாது. பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரியப்படுத்துறாங்க. புகாரியில 4402வது நம்பர் ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதால உரை நிகழ்த்துறாங்க. அந்த உரை நிகழ்த்தினதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மக்களை நோக்கி சொல்றாங்க, அலா அல் பல்லக்து, மக்களே உங்களுக்கு நான் இந்த மார்க்க விவகாரங்களை எல்லாம் எடுத்து வச்சுட்டேனா, உங்களுக்கு நான் இந்த மார்க்கத்தை எத்தி வச்சுட்டேனா என்று கேட்குறாங்க. எல்லாரும் மக்களையும் சாட்சியாக வச்சு கேட்குறாங்க. அப்போ மக்கள் சொல்கிறாங்க, காலுனா அல்லாஹ்வுடைய தூதரே, ஆமாம் நீங்கள் எத்தி வச்சிட்டீங்க, நீங்கள் உங்கள் பணியை கரெக்டாக செஞ்சுட்டீங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க? தன்னுடைய விரலை வானத்தை நோக்கி உயர்த்தியவர்களாக சொல்கிறாங்க 3 முறை, அல்லாஹு மஷ்ஹத், அல்லாஹு மஷ்ஹத், அல்லாஹு மஷ்ஹத். அல்லாஹ் இதற்கு நீனே சாட்சியாக இரு, அல்லாஹ் இதற்கு நீனே சாட்சியாக இரு, அல்லாஹ் இதற்கு நீனே சாட்சியாக இரு. அப்போ இது நமக்கு என்ன விளங்குது? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தில் எல்லா விஷயங்களும் எடுத்து வச்சுட்டாங்க. இந்த மார்க்கத்தில் என்னென்னலாம் நன்மை இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டார். எதெல்லாம் தீமை இருக்கோ எல்லாத்தையும் எச்சரிக்கை கொடுத்துட்டார். ரசூலுல்லாஹ் அவங்களுடைய அழைப்பு பணியில் எந்த ஒன்றையும் விடலை, எல்லாத்தையும் இந்த உம்மத்துக்கு கொடுத்துட்டார். அப்போ நமக்கு என்ன விளங்குது? மீலாது விழான்னு ஒன்று இருந்ததுன்னு சொன்னா, மௌலூதெல்லாம் ஓதுறது மார்க்கன்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய தூதர் எத்தி வச்சாங்களா? மார்க்கத்தில் பார்க்கணும், இல்லையே. அப்படி ஒரு நிகழ்வே இல்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி எதுவுமே செய்து காட்டலையே. எப்படி சொன்ன மாதிரி இந்த ஒரு தகவலும் இல்லையே. அப்போ இதை நாம் என்ன செய்ய முடியாது? நாம் செய்ய முடியாது. ஏன்? மார்க்கம் பரிபூர்ணம் ஆயிடுச்சு. பரிபூர்ணம் ஆனதுக்கு அப்புறம் நாம புதுசாக எதுவுமே புகுத்த முடியாது. பாருங்க, இன்னொரு ஹதீஸ் அதை இன்னும் தெளிவுபடுத்துது. தப்ரானியில, பைஹக்கியில, ஹாக்கிம்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். இன்னஹு லைஸ ஷைஉன் யுகர்ரிபுக்கும் இலல் ஜன்னah இல்லா கத் அமர்துக்கும் வ லைஸ ஷைஉன் யுகர்ரிபுக்கும் இலன் நார் இல்லா கத் நஹைதுக்கும்.
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எந்த ஒரு விஷயமும் சொர்க்கத்தை நோக்கி உங்களை நெருக்கமாக்குகின்ற எந்த ஒரு செய்தியையும் நான் உங்களுக்கு கட்டளையிடாமல் இல்லை. எந்தெந்த விஷயம்லாம் உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போவோமோ அந்த விஷயங்கள் அத்துணையும் நான் உங்களுக்கு எத்தி வச்சுட்டேன். உங்களுக்கு அதை ஆணையிட்டுட்டேன். உங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், தெரியப்படுத்திட்டேன். உங்களுக்கு அதை நான் கட்டளையிட்டுட்டேன். எதெல்லாம் சொர்க்கத்துக்கு உங்களை கொண்டு போவோமோ நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் என்ன செஞ்சுட்டேன், கொடுத்துட்டேன். அதை கொண்டு உங்களுக்கு நான் கட்டளையும் பண்ணிட்டேன். அடுத்து என்னென்ன விஷயங்கள் நரகத்திலிருந்து நரகத்தை நோக்கி உங்களை கொண்டு போவோமோ, என்னென்ன காரியங்கள் உங்களை நரகத்தில் நெருக்கமாக்குமோ அந்த காரியங்கள் அனைத்து கொடுத்தும் நான் உங்களுக்கு தடுத்துட்டேன். அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு என்ன உணர்த்துது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்துல எல்லா விஷயங்களும் எடுத்து வச்சுட்டார். என்னென்னலாம் நன்மை இருக்கோ எல்லாத்தையும் சொல்லிட்டார், எதெல்லாம் தீமை இருக்கோ எல்லாத்தையும் எச்சரிக்கை செஞ்சுட்டார். அப்ப என்ன விளங்குது, மீலாது விழான்றது மார்க்கம் சொன்னா மீலாது விழா நம்ம கொண்டாடணும், அது மார்க்கத்தில் உள்ள ஒரு அம்சம்னா இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களோட இதில் பார்க்கணும், ஹதீஸுகளில் எந்த ஒரு விஷயம் அதை பற்றி பேசப்படவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மாதிரி கொண்டாடின மாதிரி எந்த ஒரு தகவலும் இல்லை. அப்போ இது ஆச்சரியமான விஷயம், இது சாத்தியமில்லாத விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் நன்மையான காரியம் மீலாது விழா கொண்டாடுறது நன்மை, மௌலிது ஓதுறது நமக்கு ரொம்ப நன்மை பெற்று தரக்கூடிய காரியம், இதை கொண்டு நம்ம அல்லாஹ்ட்ட நெருங்க முடியும் என்பது உண்மையிலே இருந்ததுன்னு சொன்னால் இதை ரசூலா தான் எத்தி வைக்கணும். அப்போ ரசூல்லா சொல்லவே இல்லை. அப்போ ரசூல்லா சொல்லாத ஒரு விஷயத்த, ரசூலா நமக்கு தெரியப்படுத்தாத ஒரு விஷயத்த நாம இதை கொண்டு நம்ம அல்லாஹ்வை நெருங்க முடியும், இதை கொண்டு சொர்க்கத்தில் நுழைய முடியும், இது நன்மையை பெற்று தரக்கூடிய காரியம்னா எப்படி? இது சாத்தியமே கிடையாது. இது நன்மையான காரியம்னா யார் முதல்ல எத்தி வைக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் தானே சொல்லணும். இப்படி சொல்லவே இல்லையே. பாருங்க, மார்க்கத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்துல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அபுதாபுல ஒரு ஆதாரப்பூர்வமான செய்யான ஹதீஸ் வருது. சல்மான் அல் ஃபார்சி என்ற சஹாபிய ஒரு யூதர் சந்திக்கிறார். சந்தித்து சொல்றாரு, கத் அல்லமக்கும் நபியுக்கும் குல்ல ஷைஅத்தல் ஹிரா, உங்களுடைய நபி உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமா கற்றுத் தருவாரு. உங்க நபி உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமா கற்றுத் தருவாரு. எந்த அளவுக்கு, மலஜலம் கழுப்பதனுடைய ஒழுங்கை கூடவா கற்றுத் தருவாரு என்று ஒரு யூதன் சல்மான் அல் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேலி செய்யற மாதிரி கேட்கிறான், இதெல்லாமா கூட கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு. அப்போது சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கால அஜல், ஆமா, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு மலஜலம் கழிப்பதனுடைய ஒழுங்குமுறையை கூட கற்றுக் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வலது கரத்தை கொண்டு சுத்தம் செய்யக்கூடாதுன்னு தடுக்கப்பட்டிருக்கோம். அதே மாதிரி இப்படிலாம் செய்யணும், எங்களுக்கு அந்த ஆதாபுகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு என்று என்ன செய்யறாங்க, தெரியப்படுத்துறாங்க. அப்போ இதுல நமக்கு என்ன விளங்குது, நம்ம மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம்னா மலஜலம் கழிப்பதனுடைய ஒழுங்குமுறையை கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, இந்த உம்மத்துக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த ஒன்றையும் விடல, எதெல்லாம் நன்மை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, எதெல்லாம் தீமை எல்லாத்தையும் எச்சரிக்கை செஞ்சுட்டாங்க. அவங்க சொல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது. அப்போ இந்த அளவுக்கு மார்க்கத்துல இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருந்தா, மீலாது விழான்னு ஒன்று இருந்தா இது சொல்லப்பட்டிருக்குமா இல்லையா, இதை பத்தி பேசப்பட்டிருக்குமா இல்லையா? அப்படி எந்த ஒரு தகவலுமே இல்லையா, அப்படி எந்த ஒரு விஷயமும் இல்லையா மார்க்கத்துல. அப்ப இது நமக்கு என்ன விளங்குது, இது மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியம், அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாத ஒரு காரியம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் செய்யலைன்னா அதை நாம் என்ன செய்ய முடியாது, செய்ய கூடாது அப்படின்றத நம்ம என்ன செய்யலாம், அறியலாம். அடுத்து பாருங்க, மூன்றாவது ஒரு விஷயம் என்ன, சரி அல்லாஹ்வுடைய தூதர் செய்யலை, அவங்க காலத்துல இல்லை, ஏன் நாம செய்யக்கூடாதா, நாம மார்க்கத்தில் உன்னை கூட்டக்கூடாதா, மார்க்கத்தில் இதை நாம செய்யக்கூடாதா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாது. அதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். எதை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தில் நமக்கு எத்தி வச்சாங்களோ அதுதான். நாம ஷஹாதா கலிமா சொல்றோமே, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூல், அதுக்கு என்ன அர்த்தம், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய அடிமையாகவும் அல்லாஹ்வுடைய தூதராகவும் நான் சாட்சி கூறுகிறேன்னா என்ன அர்த்தம், அவங்க எதை மார்க்கம் நமக்கு எத்தி வச்சிருக்காங்களோ அதுதான். அல்லாஹ் நம்ம எப்படி வணங்கணும்னா அவங்க எப்படி கற்றுத்தந்தாங்களோ அந்த மாதிரி வணங்கணும். அல்லாஹ்வை எப்படி நம்ம நெருங்கணும்னா அவங்க எப்படி கற்றுத்தந்தாங்களோ அந்த முறை தான் நெருங்கணும். அப்ப அந்த அவங்க சொல்லாத வழிமுறையில அல்லாஹ் நம்ம வணங்கக்கூடாது, அவங்க காட்டித்தராத வழிமுறையில நம்ம அல்லாஹ்வை நெருங்க முடியாது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தரணும்னா நாம ஒரு புதிய விஷயத்தை ஏற்படுத்தி இதை கொண்டு அல்லாஹ்வை நெருங்க முடியும் என்று நாம நெருங்க முடியாது. ஏன் பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு முக்கியமான ஒரு அடிப்படையை கொடுத்துருக்காங்க.
என்ன அடிப்படை? இந்த மார்க்கத்தில் நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தாலும் என்ன பார்க்கணும்? மார்க்கத்தில் அந்த காரியம் அல்லாஹ்வுடைய தூதரால் ஒன்று சொல்லப்பட்டோ செய்யப்பட்டோ அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறதோ என்று பார்க்கணும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மீலாது உணவு விழா என்ற ஒன்று இல்லவே இல்லைன்னு பார்த்தோம். அடுத்து பாருங்க, ரசூலா சொல்றாங்க, மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். யார் ஒருவர் இந்த மார்க்கத்தில் புதிய ஒரு நிகழ்வை ஏற்படுத்துவாரோ அது ரத்து செய்யப்படும். யார் ஒருவர் இந்த மார்க்கத்தில் புதிய ஒரு நிகழ்வை ஏற்படுத்துவாரோ அது ரத்து செய்யப்படும். அப்போ என்ன அர்த்தம்? ரத்து செய்யப்படும் என்ன அர்த்தம்? மார்க்கத்தில் புதியதாக ஒரு விஷயத்தை சொல்லப்பட்டா அது செய்யப்பட்டா அது ரத்து செய்யப்படும் என்ன அர்த்தம்? மார்க்கத்தில் அதுக்கு அங்கீகாரம் கிடையாது. அது மார்க்கத்தில் ரிஜெக்ட் பண்ணிடப்படும், ஏற்றுக்கொள்ளப்படாது. மார்க்கம் என்ன செய்யாது? அது அங்கீகரிக்காது. ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்கிறாரு, அந்த காரியம் ரசூலுல்லாஹ்வால நமக்கு காட்டித்தரப்படலைன்னு சொன்னால் அந்த காரியத்துக்கு மார்க்கத்தில் அங்கீகாரம் கிடையாது. அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம். அது என்ன செய்யப்படும்? ரிஜெக்ட், நிராகரிக்கப்படும். அந்த அடிப்படையில் பார்த்தா மீலாது விழான்றது ஒரு நன்மையான காரியமாக இருந்தால் ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்கணும், சொல்லியிருக்கணும். செய்யவும் இல்லை, சொல்லவும் இல்லை, அங்கீகாரமும் தரல. அப்போ என்ன? அது இல்லாத ஒரு விஷயம். இல்லாத ஒரு விஷயத்தை மார்க்கத்தில் புகுத்தலாமான புகுத்தக்கூடாது. அப்படி நம்ம செஞ்சால் அது நிராகரிக்கப்படும். ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கலாம். இன்னொரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல வருது. இப்போ நான் சொன்ன ஹதீஸ் புகாரில் வருது, சஹீஹ் முஸ்லிம்ல வருது. மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யார் ஒருவர் மார்க்கத்தில் புதிய ஒரு அமலை செய்கிறார், ஒரு காரியத்தை செய்கிறார், அந்த காரியம் இந்த மார்க்கத்தில் இல்லைன்னா அது ரத்து செய்யப்படும். அப்போ எந்த ஒரு அமலாக இருந்தாலும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் மார்க்கத்தில் இருந்தால் செய்யலாம், இல்லையா செய்யக்கூடாது. இதுதான் அடிப்படை. பாருங்க, இந்த சம்பவத்தை பார்த்தா நம்ம நல்ல விளங்கும். என்ன? சுனன் தாரிமின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் கிரந்தம், அதில் வரக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான சம்பவம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது? ஒரு முறை அபு மூசா அஷ்அரி என்ற சஹாபி என்ன பண்ணுறாங்கன்னா பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, மஸ்ஜிதுக்கு வர்றாங்க. அங்கே மஸ்ஜிதில் பார்த்தா மக்கள் எல்லாம் ஒவ்வொரு குரூப்பாக உட்காந்துருக்காங்க, குழுவாக உட்காந்துருக்காங்க, வட்டமிட்டு உட்காந்துருக்குறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு? சுபான் அல்லான்றாரு. அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே சுபான் அல்லான்றாங்க. ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் ஒரு பொடிக்கல்லை எடுத்து என்ன செய்கிறாங்க? போட்டுக்கிட்டே வர்றாங்க. போட்டுகிட்டே வரும்போது இவங்க பார்க்குறாங்க, இன்னொரு குரூப்பை பார்க்குறாங்க. அவங்க அல்லாஹ் அக்பர் அப்படின்ற திக்ர் செய்கிறாங்க. சுற்றி இருக்கிறவங்களாம் அவர் சொல்கிறாரு, சுற்றி இருக்கிறவங்களாம் அதே மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பொடிக்கல்லை போட்டு எண்ணிக்கிட்டே வராங்க, எத்தனை முறை செய்கிறோம். இன்னொரு குரூப்பை பார்த்தா அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு வர்றாங்க. இதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இது ஒரு வித்தியாசமாக தெரியுது. உடனே அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க? நேராக அப்துல்லா பின் மசூத் என்ற சஹாபி இருக்கிறாங்க, அவங்கள சந்திப்பதற்காக அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வந்தால் அங்கே ஏற்கனவே 2-3 தாபியங்கள் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க வெளியே இன்னும் இங்கே காத்திருக்கீங்க, அப்துல்லா பின் மசூத் போயிட்டாங்களா, அந்த சஹாபி போயிட்டாங்களா வீட்டை விட்டு? இல்லை வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ அவங்களோட உட்கார்ந்துருக்குறாங்க. அப்துல்லா பின் மசூத் என்ற சஹாபி வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. வந்த உடனே அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லா பின் மசூத் என்ற சஹாபி கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இந்த மாதிரி நான் பள்ளியில் சில புதிய நிகழ்வை, ஒரு புதிய விஷயத்தை பார்த்தேன், அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம்? நான் மஸ்ஜிதுக்கு போனேன், மக்களை பார்த்தேன், ஒவ்வொரு குழுவாக உட்காந்துக்கிட்டு திக்ர் செய்துட்டு இருக்காங்க, சத்தமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க, பொடு கற்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி அந்த நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. அப்போ அப்துல்லா பின் மசூத் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் ஒன்றும் சொல்லலை. அவங்களோட அழைச்சிட்டு போகிறாங்க. போய் பள்ளியில் பார்த்தா மக்கள் அது மாதிரி இருக்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்குறாங்க, இல்லைப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் அப்படின்னு. அதுக்கு அந்த மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாம் அல்லாவை திக்ர் செய்து கொண்டிருக்கிறோம், அல்லாவை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறாங்க. அப்படியா? இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்படி செய்யுங்க. திங்கக்கிழமை இந்த பாவத்தை பண்ண, செவ்வாய்க்கிழமை நான் இந்த பாவத்தை பண்ண, நீங்கள் செஞ்ச பாவத்தெல்லாம் நினைச்சா கூட உங்கள் நன்மைக்கு அது எந்த பாதிப்பு ஏற்படுத்தாதுன்னு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சாசமர்கள் பயன்படுத்திய பாத்திரம் கூட இன்னும் உடையல, அவங்க உடுத்திய ஆடை கூட இன்னும் கந்தலாவில், அதுக்குள்ள நீங்க மார்க்கத்தில் இப்படிப்பட்ட வழிகேடுகள்லாம் திறந்து விடுறீங்களா என்று அந்த மக்களை பார்த்து என்ன செய்யறாங்க? சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு வந்த நேர்வழி இருக்க, அதை விட ஒரு பெரிய நேர்வழியில் நீங்க இருக்கணும். அப்படி யாருமே இருக்க முடியாது. அப்படி இல்லைன்னா வழிகாட்டின் வாசலை திறக்கக்கூடியவங்களா நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, எச்சரிக்கை செய்யறாங்க.
உடனே அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அப்துல்லா பின் மசூதே, அபு அப்துல் ரஹ்மானே, நாங்க இதை நன்மை நாடி செய்யறோங்க, இதை நாங்க நன்மையை நாடி செய்யறோம், இது நான் வழிகேடுன்னு கேட்கிறாங்க. அப்போது அப்துல்லா பின் மசூத் சஹாபி விளக்குறாங்க, கம்மின் முரீதில் கைரி ல யுஸீபா, எத்தனையோ பேர் நன்மையை நாடி செயல்படுறாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன அந்த நன்மை கிடைக்க என்று அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க. அப்ப இதில் நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா, திக்ரு செய்யறது, அல்லாஹ்வை நினைவு கூறுறது, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் சொல்றது தப்பான தப்பு கிடையாது. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் செஞ்ச முறை என்ன, அவர்கள் தனித்தனியாக செஞ்சிருக்கிறாங்க. இப்படி கூட்டாலாம் உட்காந்துக்கிட்டு திக்ருன்ற பேர்ல ஒருத்தர் சொல்ல பின்னாடி இருக்கவங்க எல்லாம் சத்தம் போட அப்படிலாம் இந்த ஒரு நிகழ்வும் இல்லை. அப்போ இதுல நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா, மார்க்கத்துல சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு போன்ற திக்ருகள்லாம் இருக்குது, இதெல்லாம் ஓதலாம், இதெல்லாம் சொல்லலாம். இதுவே ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத முறையில், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத முறை என்ன, தனிப்பட்ட முறையில் திக்ரு செய்யுங்க, அதுக்கு அனுமதி இருக்குது. அதெல்லாம் கூட்டா செய்வதற்கு அனுமதி இல்லை. அப்போ மார்க்கத்துல உள்ள ஒரு விஷயத்தையே ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழிமுறைக்கு மாற்றமா செஞ்சா அதுவே கூடாதுன்னா, அதுவே வழிகேடுன்னா, அதுவே செய்யக்கூடாதுன்னா, அப்போ இதெல்லாம் என்ன பாரதூரமான விஷயமா இல்லையா? இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் காட்டியே தரல, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் மௌலுதே ஓதலை, அல்லாஹ்வுடைய தூதர் ரபீஉல் அவ்வல் பிறை 12 வந்தா எனக்காக பிறந்தநாள் கொண்டாடுன்னு சொல்லவும் இல்லை, செய்யவும் இல்லை. இன்னைக்கு உட்காந்து நம்ம புதுசாக செய்யறோம். இது மாதிரி நூதனமான விஷயங்கள் சொன்ன மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயத்த கூட ரசூலுல்லாஹ் காட்டி தந்த முறை இல்லாம வேறு முறையில செஞ்சா அதுவே தவறுனா, அதுவே வழிகேடுனா, அப்ப இது எப்படிப்பட்ட வழிகேடா? அப்ப இதுல நம்ம என்ன செய்யலாம், இது வழிகேடா வம்சம், இதுல நம்ம ஈடுபடக்கூடாது அப்படின்றதையும் நம்ம என்ன செய்யலாம், இதுல இருந்து பார்க்கலாம். ஆகவே இதை நம்ம விலகி கொண்டோம், மீலாது விழா என்பது மார்க்கத்துல இல்லாத ஒரு விஷயம். மௌலூது ஓதுறதுன்ற நிகழ்வெல்லாம் மார்க்கத்தில் சொல்லித்தரப்படாத காரியம், இதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இதை செய்யறது என்ன ஆகும், மார்க்கத்தில் நாம் புதிய ஒரு விஷயத்தை செஞ்ச மாதிரி ஆகிவிடும் அப்படின்றத நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஆகவே மார்க்கத்தில் எதற்கு அங்கீகாரம் தரப்படலையோ அப்படிப்பட்ட காரியங்களுக்கு எந்த விதமான ஒரு அனுமதியும் கிடையாது. அது என்ன செய்யப்படும், நிராகரிக்கப்படும், ரத்து செய்யப்படும் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து பாருங்க, 4வது அம்சம் என்னன்னா, சில பேர் என்ன சொல்றாங்க, நான் மீலாது விழா நாங்கள் கொண்டாடுறோம், என்ன செய்யறோம், அல்லாஹ்வுடைய தூதர் மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நேசங்க, அது நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மீது அன்பு வைத்திருக்கிறோம், அந்த அன்பை நாங்கள் வெளிப்படுத்துறோம், இது தப்பா? மீலாது விழான்ற பேர்லாம் நீங்க மௌலூது ஓதுறோம், ரசூலுல்லாஹ் புகழ்றோம், நாங்கள் இதை பண்றோம், இதெல்லாம் தப்பா என்கின்ற மாதிரி என்ன செய்யறாங்க, கேட்டு என்ன சொல்றாங்க, இது அன்பை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஒரு விஷயம், இது நாங்கள் எங்களுடைய நேசத்தை வெளிப்படுத்துறோம், இது என்ன அல்லாஹ்வுடைய தூதர் நேசிக்க கூடாதா, அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம அன்பு வைக்க கூடாது அவங்க மீது அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மீது அன்பு வைப்பது, நேசம் கொள்வது ஈமான்ல உள்ள ஒரு விஷயம். ஒருத்தவன் முஸ்லீமா இருக்கிறான்னா அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்காம ஒருத்தவன் முஸ்லீமா முஃமினா இருக்கவே முடியாது. 2, அல்லாஹ்வுடைய தூதர் மீது நேசம் வச்சிருக்கிறான், ஆனா எல்லாரையும் விட அல்லாஹ்வுடைய தூதரை தான் முதல்ல வைக்கணும், அப்படி வைக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறான், தனக்கு அப்புறம் நேசிக்கிறான், அல்லது ஒரு பொருளுக்கு அப்புறம் நேசிக்கிறான்னு சொன்னால் ஒருத்தவங்களுக்கு அப்புறம் நேசிக்கிறான்னா அவன் ஈமான் தான் இருப்பான், அவன் முஸ்லீமா தான் இருப்பான், ஆனால் அவனுடைய ஈமான் பரிபூர்ணமாகும், அவனுடைய ஈமான் என்ன அவன் குறைஞ்சிருக்கும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு முஃமின் தன் உயிரை விட மற்ற எல்லாரையும் விட அதிகமாக நேசிக்கும். அப்படி இருந்தால் தான் ஈமான் பரிபூர்ணமாகும். அந்த விஷயத்தில் பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க புகாரியில் 15வது நம்பர் ஹதீஸ், லா யுமின் அஹதுக்கும் அத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதிஹி வ வாலிதிஹி வன் நாஸி அஜ்மஈன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களில் ஒருவர் அவருடைய குழந்தைகளை விட, அவருடைய பெற்றோர்களை விட, மக்கள் அனைவரையும் விட அவருக்கு நான் விருப்பமுள்ளவனாக ஆகாத வரையில் அவர் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார், முழுமையான ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார். எப்போ ஒருத்தர் முழுமையான ஈமான் கொண்டவர் ஆவார், அவர் மக்கள் எல்லாரையும் விட, தன்னுடைய பெற்றோர்களை விட, குழந்தைகளை விட அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக நேசிக்கும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறது ஈமான். அப்போ அதை யாருக்கு மாற்று கருத்து இல்லை. சரி, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறது ஈமான்னா, அப்போ மௌலூதுல நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம், மீலாது விழா கொண்டாடி வந்தது மூலமா அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, யாரு இதை சொல்றதுக்கு தெரியுமா? நம்ம பார்க்குறோம், சஹாபாக்கள் நம்மளை காட்டிலும் அல்லாஹ்வுடைய தூதரை அதிகமாக நேசிச்சாங்க.
நம்ம எல்லாருக்குமே தெரியும். உங்களை காட்டிலும் என்னை காட்டிலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களை காட்டிலும் அல்லாஹ்வுடைய தூதர் மீது நேசம் உண்மையிலே அதிகமாக யார் வச்சிருந்தாங்கன்னா, யாருக்கும் இதில் மாற்று கருத்து இருக்காது, சஹாபாக்கள் தான். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் ரசூலா மீது நேசம் வச்சிருந்தாங்கன்னா, புகாரியில் 2732 நம்பர் ஹதீஸ். அந்த ஹதீஸில் வருது, நீண்ட ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கையை என்ன பண்ணுறாங்க, ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு உம்ரா செய்வதற்காக மக்காவுக்கு போகிறாங்க. போகும்போது மக்காவாசிகள் அல்லாஹ்வுடைய தூதரை என்ன செய்கிறாங்க, மக்காவுக்குள்ள நுழையாமல் உம்ரா செய்ய விடாமல் தடுத்துடுறாங்க. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த ஹுதைபியான்ற இடத்துல தங்கிடுறாங்க, அங்கேயே இருக்கிறாங்க. அப்போ தான் குறைஷிகள் தரப்பிலிருந்து பல தலைவர்கள் பேச வர்றாங்க. அதில் வந்த தலைவர்களில் ஒருத்தர் யாருன்னு சொன்னால், உர்வா இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி. அவர் வரார், வந்து ரசூல்லாவோடு நின்று பார்க்குறார், சஹாபாக்கள் எப்படி நடக்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்கன்றதெல்லாம் பார்த்துட்டு போய் குறைஷி தலைவர்கள்ட்டையும் மக்கள்கிட்டையும் சொல்கிறார். என்ன தெரியுமா சொன்னார், மக்களே, நான் பாரசீக மன்னன், ரோமபுரி மன்னன், அதே மாதிரி அபுசீனியாவுடைய மன்னன், இவங்களுடைய அந்த மன்னர்களை எல்லாம் சந்திப்பதற்கு தூதுக்குழுவில் உள்ள ஒரு நபராக நான் போயிருக்கிறேன். அப்போது அந்த அரசர்களையும் அவங்கள்ட்ட குடிமக்களையும் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் எந்த ஒரு குடிமக்களும் தங்களுடைய மன்னர்களுக்கும் அரசர்களுக்கும் செய்யாத மரியாதையும் கண்ணியத்தையும் முஹம்மதின் தோழர்கள் அவருக்கு செய்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சில் துப்புனா அதை சஹாபாக்கள்லேருந்து யாராவது என்ன செய்கிறாங்க, அதை அவங்க வாங்கி தங்கள் மீது தேய்த்து கொள்றாங்க. ரசூலுல்லாஹ் ஒழு செய்து விட்டு தண்ணீரை மீதம் வைத்தாங்கன்னு சொன்னால் அதை பெறுவதற்கு அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே போட்டியே நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கட்டளை இட்டால் அதை செய்வதற்கு உடனுக்குடன் என்ன செய்கிறாங்க, அவங்க ஆயத்தமாகறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரோடு பேசும்போது அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் முகத்தை பார்க்காம பணிவோடு குனிந்தவர்களாக நின்று பேசுகிறாங்க. இப்படிப்பட்ட மரியாதையும் கண்ணியத்தையும் எந்த அரசருக்கும் யாரும் கொடுத்ததை நான் பார்க்கல. அந்த அளவுக்கு என்ன செய்கிறாங்க, இவருக்கு கண்ணியத்தையும் மரியாதையும் கொடுக்குறாங்க. ஆகவே நீங்கள் சாதாரணமாக இவங்க நினைக்காதீங்கன்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இப்போ இது நமக்கு என்ன விளங்குதுன்னா, சஹாபாக்கள் இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மீது நேசம் வச்சுருந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மீது அன்பு வைத்திருந்தாங்க. அப்போது மௌலூது ஓதுனாத்தான் ரசூல்லாவை உண்மையாக நேசிக்கிறது, மௌலூது ஓதுனாத்தான் இப்போ மீலாது விழா கொண்டாடினாத்தான் ரசூல்லா மீது வந்து நேசம் வச்ச மாதிரின்னா, இப்போ சஹாபாக்கள் நேசம் வச்சுருந்தாங்க தானே, இப்போ அவங்க செஞ்சுருக்கலாம் தானே. அப்படி அவங்க யாருமே செய்யலையே. அப்படி எந்த விதமான செய்த எந்த ஒரு தகவலும் இல்லையே. ரபீல் அவல் மாதம் வந்தால் ரசூல்லாவுடைய மரணத்துக்கு அப்புறம் சஹாபாக்கள்லாம் பள்ளியில் கூடி மௌலூது ஓதுனாங்க. பிற 12 வந்தால் மீலாது விழான்ற பேரில் ஊர்வலம் போனாங்க. விழா மேடை அமைத்து புகழ் பாடி என்ன செய்தாங்க, ரசூல்லா முன்னாடி கவிதைகளை படித்தாங்க, புகழ்ந்தாங்க. வரம்புக்குள்ளே ரசூல்லா வந்து புகழ்ந்தாங்க, அதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. குறிப்பிட்ட இந்த நாளை தேர்ந்தெடுத்து அவங்களாம் இந்த மாதிரிலாம் செய்தாங்கன்றது ஆதாரம் இருக்கா? அப்போ சஹாபாக்கள் இந்த அளவுக்கு நேசம் வைத்திருந்தவங்க, இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ள அம்சம், இதுதான் நம்ம ரசூல்லாவை நேசிக்கிறதுக்கான ஒரு அளவுகோல்னா இது அவங்க தான் முதல்ல செஞ்சுருக்கணும். அவங்க செய்யலையே. தாபீன்கள் செஞ்சாங்களா? செய்யலை. அத்பாவ் தாபீன்கள் செய்தாங்களா? செய்யலை. இந்த 3 தலைமுறையை பற்றி ரசூலா என்ன சொன்னாங்க, ஹைருன் நாஸி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். மனிதர்களே சிறந்தவங்க யாரு? என் தலைமுறைகள். யாரு? சஹாபாக்கள். அடுத்து சஹாபாக்களுக்கு அடுத்து வரக்கூடிய தாபீன்கள். அடுத்து யாரு? அவங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய அத்பாவ் தாபீன்கள். இவங்க தான் மனிதர்களே சிறந்தவங்க. இவங்களே இதை செய்யலையே. அப்போ அவங்க செய்யலைன்னு சொன்னால், இந்த அளவுக்கு சிறப்பை பற்றவங்களே செய்யலைன்னா மார்க்கத்தில் இருந்தால் செஞ்சுருப்பாங்களா இல்லையா? அப்போ மார்க்கத்தில் இல்லைன்றதுனால தான் அவங்க செய்யலை. இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம், இதெல்லாம் புதிய விஷயம், இதெல்லாம் நிராகரிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். இதனால தான் அவங்க செய்யாமல் இருந்தாங்க. அதுதான் பாருங்க, நம்ம பார்க்குறோம், அந்த சஹாபாக்களும் செய்யலை, தாபீன்களும் செய்யலை, அத்பாவ் தாபீன்களும் செய்யலை. ஃபிக்கு துறையினுடைய 4 இமாம்கள், இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ், இவங்க எல்லாம் நீ புகழ் பாடுறாங்க. இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, அவங்க யாராவது எல்லாம் செஞ்சாங்களா? யாருமே செய்யலை. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் செஞ்சாங்களா? செய்யலை. இமாம் அஹ்மத் பின் ரஹிமஹுல்லாஹ் செஞ்சாங்களா? செய்யலை. ஹதீஸுகளை தொகுத்த பெரும் பெரும் இமாம்கள், ஹதீஸ் கலையினுடைய இமாம் என்று கருதப்படக்கூடிய இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், அவங்களுக்கு அப்புறம் உள்ள இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ், இமாம் அபுதாவுத் ரஹிமஹுல்லாஹ், இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் போன்ற யாராவது எல்லாம் செஞ்சாங்களா? இல்லை. அப்போ இதெல்லாம் என்ன? மார்க்கத்தில் இல்லாத விஷயம். இது எப்போ வந்துச்சு மார்க்கத்தில்? பாருங்க, 4வது ஹிஜ்ரி நூற்றாண்டில் எகிப்தை என்ன செய்கிறாங்க, சிலர் ஆட்சி புரிகிறாங்க. அவங்க யாருன்னு சொன்னால் ஷியா சிந்தனையாளர்கள், ஷியாவில் உள்ளவங்க. எந்த ஷியாக்கள்? ஷியாக்களில்
பாத்தினியான்ற ஒரு கூட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பாத்தினியான்ற கூட்டம் என்ன? குஃப்ரை சுமந்து இருக்கக்கூடிய கூட்டம். அப்படிப்பட்ட ஷியாக்கள் தான் 4வது ஹிஜ்ரி நூற்றாண்டுல முஸ்லிம்கள் தங்களுடைய ஆட்சிக்கு எதிராக கிளர்ந்து விடக்கூடாது, தங்களுக்கு எதிராக ஆட்சிக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி அரசியல் ரீதியாக இதை கொண்டு வந்தாங்க. எப்படி கொண்டு வந்தாங்க? நாங்கள் நபிகள் நாயகம் சாசுடைய வம்சத்தினர் தன்னை சொல்லிக்கிட்டாங்க. நாங்கள்லாம் ஃபாத்திமீன்கள், நாங்கள்லாம் ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய வம்சாவளியில் வந்தவங்க, நாங்கள் ரசூலுல்லாஹுடைய பிறந்த நாளை கொண்டாடுறோன்ற பேரில் பிறந்த நாளை கொண்டாடினாங்க. அதே மாதிரி ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்ட நாளை ஆஷுரான்ற நாளில் அவங்க உருவாக்குனாங்க. அதுக்கு அவர் நிகழ்வை ஏற்படுத்தினாங்க. அலி ரலியல்லாஹுடைய பிறந்த தினன்ற பேரில் ஒரு நாளை கொண்டாடினாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய பிறந்த தினன்ற ஒரு பேரில் ஒரு நாளை கொண்டாடினாங்க. ஹசன் ரலியல்லாஹு பிறந்த தினன்ற பேரில் ஒன்று கொண்டாடினாங்க. இது யாரால் ஏற்படுத்தப்பட்டுச்சு? சஹாபாக்கள், தாபின், அத்பா தாபின் காலத்தில் இல்லை. 4வது ஹிஜ்ரி நூற்றாண்டுல ஷியாக்கள்ல பாத்தினியான்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டத்தினரால் தான் இது என்ன செய்யப்பட்டுச்சு? உபைதுன்னு சொல்லக்கூடியவங்க அவங்க மூலமா தான் முதல்ல இந்த பிதாத்து இந்த சமுதாயத்தில் என்ன செய்தது? தோன்றுச்சு. அடுத்து சல்ஜுக்குன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஆட்சி அதிகாரம் என்ன பண்றாங்க? மிஸ்ர அவங்க கைப்பற்றும் போது சலாவுதீன் அய்யூப் என்ன பண்றாங்கன்னு சொன்ன படை தளபதியாக இருந்து மிஸ்ர தன்னுடைய இதுல கொண்டு வரும்போது என்ன செய்யறாங்க? இவை அனைத்தையும் அப்புறப்படுத்துறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மார்க்கத்தில் இல்லாத இந்த ஷியாக்கள் உருவாக்கின விஷயங்கள்லாம் அதோட முடிவு கொண்டு வரப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இல்லை. மீண்டும் என்ன? சில நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டு என்ன செய்யறாங்கன்னா சூஃபியாக்கள், அஹ்லு சுன்னா சொல்லிட்டு சொல்லக்கூடிய கொள்கையில உள்ள சூஃபியா தரிகா குரூப் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மீண்டும் இந்த பிதாத்தை வந்து என்ன செய்யறாங்க? மக்கள் மத்தியில, அஹ்லு சுன்னா மக்கள் மத்தியில பரப்புனாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்த பக்கம் ஷியாக்கள் ஆஷுரான்ற பேர்ல அவங்க ஒரு பக்கம் பரப்பி விட்டாங்க. ஆக இப்படி மறைந்து போன இந்த ஒரு பிதாத்து மீண்டும் என்ன சூஃபியாக்களால் உயிர்ப்பிக்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ இது நமக்கு என்ன விளங்குதுன்னா, இந்த மீலாது விழான்ற ஒரு நிகழ்வே சஹாபாக்கள் காலத்தில் கிடையாது. சொல்லாவும் சொல்லலை. சஹாபாக்கள் காலத்துலையும் கிடையாது, தாபின்கள் காலத்துலையும் கிடையாது, அத்பா தாபின்கள் காலத்துலையும் கிடையாது. அப்போ இதெல்லாம் என்ன? ஷியாக்களால் உருவாக்கப்பட்டது. சூஃபியாக்களால் இது என்ன? மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டது. அதைத்தான் இன்னைக்கு நாம ஈமான்ற பேர்ல, நேசம் என்ற பேர்ல, மார்க்கம் என்ற பேர்ல, மௌலுதுன்ற பேர்ல என்ன பண்றாங்க? சில பேர் செய்து கொண்டு வர்றதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இது அப்பட்டமான வழிகேடர்களால் ஷியாக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதுதான் பாருங்க, இது நன்மையான காரியமா இருந்தா சஹாபாக்களாக செஞ்சிருப்பாங்க, தாபீன்களாக செஞ்சிருப்பாங்க, அத்பா தாபீன்களாக செஞ்சிருப்பாங்க. அவங்க காலத்துல யார் காலத்துமே இல்லை. அதுதான் பாருங்க சொல்றாங்க, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, ஃபமாலம் யகுன் யௌம இதின் தீனா ஃபலா யகுன் யௌம தீனா. அதாவது அன்றைய தினத்துல சஹாபாக்கள் காலத்துல எது மார்க்கமாக இல்லையோ, சலஃபுகள் காலத்துல எது மார்க்கமாக இல்லையோ அது இன்றைய தினத்துல மார்க்கமாக. அன்னைக்கு மார்க்கம்னா இன்னைக்கு அது மார்க்கமா இருந்திருக்கும். அன்னைக்கு ஒண்ணு மார்க்கமா இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு என்ன செய்யாத மார்க்கமா ஆகாது. எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க பாருங்க. மார்க்கமா இது இருந்ததுன்னா சஹாபாக்கள் காலத்துல இருந்திருக்கும். அவங்க காலத்துல இப்படி இல்ல அப்படி இல்லைன்னா இன்னைக்கும் இல்லை. இன்னைக்கு நம்ம ஒண்ணு கொண்டு வந்து இது மார்க்கம்னு சொன்னா இது சஹாபாக்கள் காலத்துல இருந்திருக்கும். அப்ப எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படின்றத பார்க்கணும். அடுத்து வாங்க 5வது விஷயம். இப்ப நம்ம அறிந்து கொண்டோம், இது மார்க்கத்துல வழிகேடர்களால் ஷியாக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். இது குறித்து சில பேர் என்ன பண்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய மீலாது விழா கொண்டாடுறது இதெல்லாம் என்ன? பிதாத் ஹசனா, நல்ல பிதாத்து, நல்ல பிதாத்துனா செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன செய்யறாங்க? மக்கள் மத்தியில, அறியாமல் உள்ளவங்க மத்தியில இப்படி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அதாவது பிதாத்து தான் இது மார்க்கத்துல புது விஷயம் தான், ஆனா என்ன நல்ல பிதாத்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, பிதாத்துல இப்படி நல்ல பிதாத்து கெட்ட பிதாத்து அப்படி இருக்கான்னு பார்த்தா நம்ம பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முஸ்லிம் அஹமது போன்ற கிரந்தங்கள் வரக்கூடிய ஹதீஸ், குல்லு முஹதஸத்தின் பிதா வ குல்லு பிதாத்தின் ضலால குல்லு ضலாலத்தின் ஃபின்னார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒவ்வொரு பிதாத்தும், ஒவ்வொரு நூதனமான விஷயங்களும், ஒவ்வொரு புது புது விஷயங்களும் பிதாத்தா. ஒவ்வொரு பிதாத்தும், குல்லுனா ஒவ்வொன்றும் அர்த்தம், எல்லாத்தையும் டோட்டலா அர்த்தம். குல்லுனா அரபியில டோட்டலா அர்த்தம். ஒவ்வொரு நூதனமான புது விஷயமும் பிதாத்தா. ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடா, ஒவ்வொரு வழிகேடும் நரகத்துல கொண்டு போகும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எல்லா புது விஷயங்களும் பிதாத்தாகும், எல்லா பிதாத்தும் வழிகேடாகுன்றாங்க. இங்க என்னடான்னா இல்ல வழிகேட்டுல பிதாத்துல எப்படி 2 இருக்குது, நல்ல பிதாத்து கெட்ட பிதாத்துன்றாங்க. இது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா பிதாத்தையும் வழிகேடுன்ட்டார். இப்ப எல்லா பிதாத்தையும் வழிகேடுன்னு சொன்னதுக்கு அப்புறம்
யாருக்கும் இந்த ரைட்ஸ் கிடையாது. என்ன இல்லை இல்லை இது நல்ல பிதாத்தை செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு. இதுல முன் சென்று சில இமாம்கள் சொன்ன கருத்தை சில பேர் தவறா விளங்கிட்டு இது நல்ல பிதாத்துன்றதுக்கு இது ஆதாரமா காட்டுறாங்க. என்ன மீலாது விழா கொண்டாடலாம்னு சொல்லிட்டு. இது யார் ஆதாரமா காட்டுவாங்கன்னா இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா ஆதாரமா காட்டுவாங்க. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா பிதாத்தை 2 வகையா பிரித்தாங்க. சொல்றாங்க, ஒன்று பிதாத்துன் மஹ்மூதா, அதாவது நல்ல விதமான பிதாத். இன்னொன்று சொல்றாங்க பிதாத்துன் மத்மூமா. பிதாத்துன் மத்மூமான்னு சொன்னா அதாவது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட அல்லது தீய பிதாத் அப்படின்ற மாதிரி அவங்க பிரிச்சாங்க. இதை வச்சு என்ன அவங்க சொல்ல வந்தாங்கன்னா சொல்றாங்க பாருங்க, ஃபமா வாஃபக ஸுன்னஹ் ஃபஹுவ மஹ்மூத் ஃபமா காலஃப ஸுன்னஹ் ஃபஹுவ மத்மூம். சொல்றாங்க என்னன்னா எது சுன்னாவுக்கு ஒத்து போகுமோ அது என்ன புகழப்பட்ட பிதாத்து, புகழப்பட்ட புது விஷயம். எது சுன்னாவிற்கு மாற்றமா இருக்குமோ, குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமா இருக்குமோ அது இகழப்பட்ட நூதனமான விஷயம் பிதாத்து அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இப்போ அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா பிதாத்தை நூதனமான விஷயங்கள் 2ன்னாங்களே. எது ஒன்று புகழப்பட்ட, அது என்ன எது மார்க்கத்தோடு ஒத்து போகும். அப்ப மார்க்கத்தோடு ஒத்து போகக்கூடிய புது விஷயம் புகழப்பட்டதுன்னா என்ன. 2வது இகழப்பட்ட புது விஷயம் பிதாத்துனா என்ன, எது மார்க்கத்துக்கு முரணா இருக்குமா. என்ன சொல்ல வர்றாங்கன்னா இதை நாம விளங்கணும். என்ன இஸ்லாமிய மார்க்கத்துல பிதாத் என்கின்ற வாசகத்தை, பிதாத் என்ற வார்த்தையை சஹாபாக்கள் இமாம்கள் சில இடங்கள்ல பயன்படுத்தியிருக்காங்க. எந்த இடத்துல பயன்படுத்துவாங்க, தீமையான இடத்துல பயன்படுத்துறாங்கன்னா அது நம்ம சொல்லக்கூடிய இந்த பிதாத்தை குறிக்கும். சில இடங்கள்ல பிதாத்துன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அவர்கள் அந்த இடத்துல சொல்றது நோக்கம் என்ன, புதியதுன்றது மட்டும்தான், வழிகேடுன்ற அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துல புதியது என்பது எதன் அர்த்தத்துல, ரசூல்லா காட்டி தராத ஒரு இது கிடையாது, ரசூல்லா காட்டி தந்திருக்காங்க, அதுல இருந்து எடுத்த முறையில இது புதுசு. உதாரணத்துக்கு பாருங்களேன், அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல 3 நாள் தராவியா தொழுகை நடப்பட்டுச்சு. ரமலான்ல 3 நாள் தராவியா தொழுகை நடந்துச்சு, இரவு தொழுகை. அடுத்து 4வது நாள் மக்கள்லாம் நிறைய கூட்டிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வரல, வீட்டிலே தங்கிட்டாங்க, வரல. இப்போ மக்கள்லாம் காத்திருந்தாங்க. அடுத்த நாள் ரசூலா சொன்னாங்க, நான் ஏன் வரலன்னு சொன்னா, எங்கே நான் இரவு தொழுகை தொழ ஆரம்பிச்சா எங்க அது கடமையாயிடுமோ என்று நான் பயந்துட்டேன். எங்க அது மக்கள் மத்தியில் வாஜிபாயிடுமோ ஃபர்லாயிடுமோன்னு அச்சத்தினால தான் நான் வரலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டேன். ரசூல்லா மரணிக்கிற வரைக்கும் என்ன இல்லை, இது நடைபெறல, அதோட முடிஞ்சு போச்சு. அபூபக்கர் சித்திக் காலத்திலையும் இவ்வாறு நம்ம இன்னைக்கு தொழுகிறோம் பாருங்க, ரமலான் மாசத்துல பள்ளியில தொழுகிற மாதிரி அப்படி ஒரு தொழுவில் நம்மள தராவிய தொழுவு. அடுத்து உமர் ரலியல்லாஹு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க சொன்ன, மக்களை பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க, மக்கள் ஒரு சில பேர் தனித்தனியாக தொழுதுட்டு இருக்காங்க இரவு தொழுகை தராவிய தொழுகையை. சில பேர் 1-2 பேர் சேர்ந்து தொழுகிறாங்க. அங்கே ஒரு 2 ஜமாத் நடக்குது, இங்கே 2 ஜமாத் நடக்குது, இங்கே 2 பேர் தனித்தனியாக தொழுகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உமர் ரலியல்லாஹு இவங்களை எல்லாத்தையும் நம்ம ஏன் ஒரு இமாமு கீழே கொண்டு வந்தா என்ன அப்படின்னு என்ன பண்றாங்க, தமீமத் தாரியையும் உபய் இப்னு கஅப் என்று சொல்லக்கூடிய சஹாபி 2 பேரையும் இமாம்களாக நியமிச்சு அவங்களுக்கு பின்னாடி மக்கள் எல்லாரையும் ஜமாத்தா நம்ம என்ன செய்வோம், ரமலான் மாதங்களில் தராவியா தொழுன்ற பேர்ல இரவு தொழுகையை தொழுகிறாங்க. அப்ப இங்க நம்ம பார்க்குறோம் உமர் ரலியல்லாஹு வர்றாங்க. இது புகாரில் வருது இந்த ஹதீஸ். பார்த்துட்டு சொல்றாங்க, நிஅமல் பிதாத்து ஹிய, சொல்றாங்க இந்த மாதிரி இந்த புது விஷயம் இந்த பிதாத்து நல்லா இருக்கு அப்படின்றாங்க. பார்த்துட்டு மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்த உடனே இப்படி தொழுகிறாங்களே, இந்த பிதாத்து நல்லா இருக்கு. அப்ப இந்த இடத்துல பிதாத்து நல்லா இருக்குன்னா என்ன அர்த்தம், பிதாத்துன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத புதியதாக உருவாக்கியதுன்னு அர்த்தத்துல கிடையாது. ஏன் அப்படி அர்த்தமே எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாது, அல்லாஹ்வுடைய தூதர் 3 நாள் தொழுதாங்கன்றதுக்கு அசல் இருக்குது, தொழுது இருக்கிறாங்கன்றதுக்கு ஆதாரம் இருக்குது. ஏன் 4வது நாள் தொழுவ வரல, எங்க கடமை ஆயிடுமோன்னு பயந்தாங்க, எங்க கடமையாக்கப்பட்டுடுமோன்னு அஞ்சுனாங்க, அதனால வராம இருந்தாங்க, அதனால விட்டுட்டாங்க. உமர் ரலியல்லாஹு என்ன செய்தாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட எந்த அசலை பார்த்தாங்களோ 3 நாள் தொழுதாங்க. ஏன் 4வது நாள் தொழுவல, எங்க கடமையாயிடுமோன்னு பயந்து தானே தொழுதாங்க, ரசூலுல்லாஹ் விட்டாங்க. ரசூலுல்லாஹ் மரணிச்சதுக்கு அப்புறம் கடமைன்ற ஒரு நிலையே கிடையாது, அதனால என்ன தொழு வைக்கிறேன்னு சொல்லிட்டு செய்தாங்க, தொழு வச்சாங்க. அப்போ தொழு வச்சுட்டு என்ன சொன்னாங்க, இந்த புதிய முறை நல்லா இருக்கேன்னாங்க. அந்த புதிய முறைக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க, பிதாத் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்ப அரபிய அகராதியில பிதாத்னா புதிய விஷயம் அர்த்தம். அப்ப இந்த புதிய விஷயம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த இடத்துல புதிய பிதாத் என்பது புது விஷயம் என்பது ரசூலுல்லாஹ் காட்டி தராத விஷயம் கிடையாது. ரசூலுல்லாஹ் ஆல்ரெடி காட்டி கொடுத்துட்டாங்க, அசல் இருக்குது, அடிப்படை இருக்குது. அந்த அடிப்படையில இருந்து ஒரு ஆதாரம் அவங்க என்ன செய்யறாங்க, இதை அடிப்படையில இருந்து ஒரு ஆதாரத்தை எடுக்கிறாங்க. அந்த அசல்ல இருந்து என்ன செய்யறாங்க, இவங்க இந்த முறையை எடுக்கிறாங்க. அப்ப அசல் இருக்குது,
அசல்ல இருந்து ஒரு முறையை அவங்க எடுத்தாங்க. என்ன? அதுக்கப்புறம் வளமையாக்குனாங்க. அப்போ இங்க ஆதாரம் இருக்குது. ஆதாரம் இல்லாம இருந்தா தான் பிதாத்துன்னு சொல்லுவோம். ஆதாரம் இருந்தா பிதாத்து கிடையாது. அப்ப பிதாத்துன்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தினாங்க. அகராதியில, அரபி அகராதியில பிதாத்துன்னு சொன்னா புதியதுன்னு அர்த்தம். இப்ப அந்த அர்த்தத்துல தான் சில இமாம்கள் பிதாத் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது பிதாத்து மஹ்மூதா, இது நல்ல விதமான புகழப்பட்ட பிதாத்து. இன்னொன்று சொல்றாங்க பிதாத்து மத்மூமா, இகழப்பட்ட பிதாத்து. அப்ப இகழப்பட்ட பிதாத்துனா குர்ஆன் சுன்னால இல்லாத மார்க்கம் எதை வழிகேடுன்னு சொல்லுதோ அந்த பிதாத்து. எது புகழப்பட்ட நல்ல பிதாத்துன்னு சொல்றது எது? அகராதி ரீதியா. அகராதி ரீதியா என்ன பொருள்? புதியதுன்ற அர்த்தம். அப்ப அந்த அர்த்தத்துல தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. அந்த அர்த்தத்தை தான் உமர் ரலியல்லாஹு பயன்படுத்துறாங்க. இதைத்தான் அசலா வச்சு இப்படி சொல்றாங்க. அதனால சொல்றாங்க பாருங்க, ஃபமா வாஃபக சுன்னஹ் ஃபஹுவ மஹ்மூத் ஃபமா காலஃப சுன்னஹ் ஃபஹுவ மத்மூம். எது சுன்னாவுக்கு பொருந்து போகுமோ அது நல்ல பிதாத். அப்படின்னு அர்த்தம், நல்ல புதிய விஷயம். எது சுன்னா குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமா போயிடுமோ அது இகழப்பட்ட புதிய விஷயம் ஆயிடும், அது மார்க்கத்தில் இல்லாத விஷயமாகும், நிராகரிக்கப்பட்ட விஷயம் என்ற மாதிரி அந்த அர்த்தத்துல பேசுனாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆக நிமிக்க அல்லாஹ்வுடையவர்களே, இந்த பிதாத் விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா பிதாத்தையும் வழிகேடுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, இது நல்ல பிதாத். சரி, ஓகே. ஒரு வாதத்துக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹோ அல்லது மற்ற இமாம்களோ நல்ல பிதாத்து கெட்ட பிதாத்துன்னு பிரிச்சாங்கன்ற பேர்ல இன்னைக்கு இவங்க சொல்றாங்களே தங்களுடைய தவறுக்கு, இதை ஒரு ஆதாரமா வச்சா எங்கேயாவது ஒரு ஆதாரத்தை காட்டுங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் மீலாது விழா கொண்டாடுவதை நல்ல பிதாத்து சொல்லுவாங்க. அவங்க காலத்துல இல்லவே இல்லையே முதல்ல, இது அப்படி சொல்லவே முடியாது. அவங்க காலத்துல என்ன இதெல்லாம் விஷயம் இருந்ததுன்னா சொல்லியிருப்பாங்களா? எந்த லிஸ்ட்ல வரும்? ஃபமா காலஃப சுன்னா, எது சுன்னாவுக்கு மாற்றமா இருக்குதோ அந்த பிதாத்து தான் இது வரும். இது இகழப்பட்ட பிதாத்து தான் வரும். அப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் வச்சு சில பேர் என்ன பண்றாங்க, தவறாக தங்களுடைய பிதாத்தை மக்கள் மத்தியில அறியாமை பரப்புவதற்கு என்ன செய்யறாங்க, ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க. அதை முறையா விளங்குனா நம்ம புரிஞ்சுக்கலாம். அவங்க அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்லை எல்லா பிதாத்தும் வழிகேடாகும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றது இந்த இடத்துல பிதாத்துன்னு சொல்றது எந்த அர்த்தத்துல? அகராதி ரீதியா சொல்றாங்க. சில இமாம்கள் மார்க்கத்தில் ஒரு ஆதாரம் இருந்து, ஒரு விஷயம் இருந்து, அந்த விஷயத்தை குறித்து பிதாத்துன்னு சொன்னா அது எந்த அர்த்தத்துல? அகராதி அர்த்தத்துல பயன்படுத்தப்படும், மார்க்க அர்த்தத்துல பயன்படுத்தப்படாது. மார்க்க அர்த்தம் பயன்படுத்தப்பட்டா வழிகேடு என்ற அர்த்தம் தான், கெட்ட பிதாத் தான் அது. மார்க்கத்துல சஹாபாக்களோ தாபீன்களோ இமாம்களோ பிதாத் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அதற்கு அல்லாஹ்வுடைய தூதரிலிருந்து மார்க்கத்திலிருந்து அசல் இருந்தா அது என்ன? அந்த இடத்துல பிதாத் என்பது அகராதி பொருளை குறிக்கும். அகராதினா என்ன? அதாவது அரபி மொழியில் உள்ள அர்த்தம். என்ன அர்த்தம்? புது விஷயம்ன்ற அர்த்தம். புது விஷயம்னா ரசூலுல்லாஹ் செய்யாத விஷயம் இல்லை, ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க, அதற்கு இது ஒரு வடிவம், புதிய வடிவம் தரப்படுவது என்று அர்த்தம் அப்படின்றத பார்க்கணும். அடுத்து வாங்க, ஆறாவது விஷயம் என்னன்னா, இன்னைக்கு சில பேர் இந்த மீலாது விழா கூடாது, இது மார்க்கத்தில் இது இல்லாத விஷயம், ரசூலுல்லாஹ் செய்யாத விஷயம், சஹாபாக்கள் பண்ணாத விஷயம், இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, இதெல்லாம் பிதாத்து வழிகேடு, இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத அம்சம் என்று சொல்லப்பட்டால் உடனே என்ன பண்றாங்க, தங்களுடைய வாதத்தை நிலைநாட்டுவதற்காக தங்களுடைய அந்த அறியாமையான பிதாத்தை செய்துட்டு வராங்களே அதை தொடர்ந்து செய்யறதுக்கு இப்படி ஒரு வாதத்தையும் வைக்கிறாங்க. என்ன வாதம்? நாங்க மீலாது விழாவை மார்க்கமா பார்க்கல, நாங்க இபாதத்தா பார்க்கல, ஆதத்தா பார்க்கிறோம், பழக்க வழக்கமா பார்க்கிறோன்றாங்க. என்ன சொல்றாங்க? நாங்க மீலாது விழாவை இபாதத்தாலாம் பார்க்கல, நாங்க அதை ஒரு ஆதத்துனா என்ன, பழக்க வழக்கமா நாங்க பார்க்கிறோம். பழக்க வழக்கமா பார்த்த தப்பு இல்லை தானே? நாங்க அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்றத நாங்க என்ன செய்யல, அது ஒரு மார்க்கத்தில் உள்ள விஷயம் அப்படிலாம் நாங்க பார்க்கல. நாங்க அதை ஒரு பழக்க வழக்கத்தின் அடிப்படையில நாங்க செஞ்சுட்டு வரோம். அப்ப நம்ம ஒரு ஊர்ல வாழ்றோம், அந்த ஊர்ல சில பழக்க வழக்கங்கள் இருக்கும், அதை நம்ம எப்படி செயல்படுத்துவோம், அது மாதிரி இதை ஒரு பழக்க வழக்கமா பார்க்கிறோம், இது என்ன தப்பு அப்படின்ற மாதிரி கேட்கிறோம். மார்க்கமா பார்த்ததானே தப்பு, நாங்க தான் மார்க்கமா பார்க்கலையே, பழக்க வழக்கமா பார்க்கிறோம்ன்ற மாதிரி சில பேர் என்ன செய்யறாங்க, மக்களை ஏமாற்றுவதை பார்க்கணும். நல்ல ஒன்று விளங்கிக்கணும், மீலாது விழாவை கொண்டாடுறத மௌலுது ஓதுறத யாரும் பழக்க வழக்கமான பார்க்கல. எல்லாரும் எப்படி பார்க்குறாங்க, அதை இது ஒரு நல்ல காரியம், இதை செஞ்சா நம்ம அல்லாஹ்ட்ட நெருங்க முடியும், இந்த காரியம் செஞ்சா அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், இந்த காரியம் நன்மையான காரியம், மார்க்கத்துல உள்ள ஒரு அம்சம் என்றுதான் அதில் ஈடுபடக்கூடியவங்க பார்க்குறாங்க. இது மக்களை ஏமாற்ற வேலை. நாங்க அதை ஆதத்தா பார்க்குறோம், பழக்க வழக்கமா பார்க்குறோன்ற பேர்ல சொல்வதெல்லாம் என்ன, பொய்யான தகவல் அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னு சொன்னா இதை செய்யக்கூடியவங்க யாரா இருந்தாலும் அவங்க நோக்கம் என்ன,
இதை கொண்டு நாங்கள் நெருங்குறோம், இது நெருக்கமான விஷயம், நன்மையான விஷயம். நன்மையான விஷயம்னு சொன்னா என்ன? அது மார்க்கத்தில் உள்ள விஷயமா தான் பார்க்குறேன். ஒருவர் நான் மீலாது விழா கொண்டாடுறேன், மௌலுத ஓதுறேன் என்ற பேர்ல ஒருத்தர் போறாருன்னா அங்க நோக்கம் என்னவா இருக்கும்? நன்மையை செய்யறன்னு தான் நோக்கம். நன்மை இல்லாம பழக்க வழக்கம்னு சொல்லலாம், சும்மா சொல்லிக்கிறது தானே தவிர நோக்கம் என்ன? நன்மையான காரியம். அதனால தான் அதை பயபக்தியோடு ஒவ்வொரு வருடமும் என்ன செய்யறாங்க, அதை ரொம்ப ஒரு பேணுதலோடு ஈடுபாடோடு மௌலுது ஓதுறதையும் மீலாது விழா கொண்டாடுறதையும் பார்க்கணும். ஏன் இது பழக்க வழக்கத்துக்கு போய் யாரோட முக்கியத்துவம் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இது எந்த அடிப்படையில் செய்யறாங்க? மார்க்கத்தில் உள்ள ஒரு அம்சமா செய்யறாங்க. இதை செஞ்சா நன்மை கிடைக்கும்ன்ற அடிப்படையில் செய்யறாங்க. அது நாம விளங்கணும். மேலும் பாருங்க, இதை இரண்டாவது விஷயமா பார்க்கணும். என்ன? மீலாது விழான்ற பேர்ல அந்த விழா நடத்துறாங்களே, அதை ஒரு விமர்சையா ஒரு சந்தோஷமான நாளை கொண்டாடுறாங்களே, இதை பொறுத்த வரைக்கும் நம்ம விஷயத்தை விளங்கணும். என்ன? மார்க்கத்தில் பெருநாள், சந்தோஷமான நாட்கள் என்பதெல்லாம் என்ன? இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னங்கள். இப்போ 2 பெருநாள் இருக்குது, இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னம். அதே மாதிரி பார்க்குறோம், ஹஜ் செய்ய போகிறோம், அங்கே உள்ள இடங்கள் மீனா, அரஃபா, முஸ்தலிஃபாலாம் இருக்குது. இதெல்லாம் இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னங்கள். தாடி இருக்குது, இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னங்கள். ஹிஜாப் இருக்குது, இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னங்கள். அப்போ இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னங்கள்னு சொன்னால் அது மார்க்கத்தோடு தான் பார்க்கப்படும், பழக்க வழக்கமாக பார்க்கப்படாது. பெருநாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷாயர். அப்போ ஒருத்தர் மீலாது விழாவை ஒரு ஈது மாதிரி, ஒரு பெருநாள் மாதிரி, ஒரு விழா மாதிரி கொண்டாடுறாருன்னா இது மார்க்கத்தோடு சம்மந்தப்பட்டதாயிடும், பழக்க வழக்கமாக இருக்காது. இதுக்கான ஆதாரத்தை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வரும்போது ஆரம்ப காலத்தில் மக்கள் எல்லாம், அந்த அன்சார்கள் 2 நாளை தேர்ந்தெடுத்து அவங்க விழா மாதிரி கொண்டாடுறாங்க. என்ன விழா? அவங்க அந்த நாளில் என்ன பண்ணுறாங்க பாருங்க, ஹதீஸ்ல வருது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, மா ஹாதானில் யௌமான், என்ன இந்த 2 நாட்கள் நீங்கள் இதை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கீங்களா, இது என்ன 2 நாட்கள் என்று அன்சார் சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க. அதற்கு அந்த மதீனாவாசிகள் பதிலளித்தாங்க, காலு குன்னா நல்அபு ஃபீஹிமா ஃபில் ஜாஹிலிய்யா. அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் அறியாமை காலத்திலிருந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த 2 நாள் வந்துட்டு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்? விளையாட்டுக்காக வேண்டி, கேளிக்கைகளுக்காக வேண்டி அந்த 2 நாளை தேர்ந்தெடுத்து நாங்கள் விழா மாதிரி கொண்டாடுவோம் என்று சொல்றாங்க. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னல் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ கத் அப்தலகும் பிஹிமா கைரன் மின்ஹுமா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு இந்த 2 நாளை விட இதற்கு பகரமாக 2 பெருநாளை கொடுத்திருக்கிறான். அதுதான் நீங்க என்ன செய்யணும்? கொண்டாடணும். இதை கொண்டாடக்கூடாதுன்றான். எந்த 2 நாள்? ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா. நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள். இந்த 2 நாள் உங்களுக்குள்ள ஈது நாட்கள், விழா நாட்கள். இதில் தான் நீங்க கொண்டாடணும். இதை தவிர்த்து வேற நாள் நீங்க என்ன செய்யக்கூடாது? ஒட்டுமொத்தமாக முஸ்லிம் உம்மத்து, முஸ்லிம் சமுதாயம் நீங்க கொண்டாடக்கூடாது என்ற மாதிரி சொன்னாங்க. அப்ப என்ன விளங்குது? இந்த ஹதீஸை கொஞ்சம் கவனமா பார்த்தீங்கன்னா, மதீனாவாசிகள் 2 நாளை தேர்ந்தெடுத்தாங்க. என்ன 2 நாள்? ஈதுல் ஃபித்ரா, ஈதுல் அத்ஹாவா? இல்லை, அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு 2 நாளை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த 2 நாளில் என்ன பண்ணாங்க? தொழுதாங்க, இபாதத் செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்ந்தாங்க, மார்க்கத்தை புகழ்ந்தாங்க. அதெல்லாம் பண்ணல. என்ன பண்ணாங்க? விளையாடினாங்க. அந்த 2 நாள் வந்தால் தேர்ந்தெடுத்து விழா மாதிரி ஆக்கி அதை விளையாடினாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களை என்ன செய்யறாங்க? இதுக்கு அனுமதிச்சாங்களா? இல்லை. இப்படி நீங்க செய்யக்கூடாது. என்ன ஈதில் இருக்கோ அந்த இந்த 2 பெருநாள் மட்டும் தான் கொண்டாடணும். இந்த மாதிரி நீங்க தேர்ந்தெடுத்து 2 நாள்லாம் விழா மாதிரிலாம் கொண்டாடக்கூடாதுட்டாங்க. அப்ப இங்க நம்ம ஒரு விஷயத்தை விளங்குறோம். 2 நாளை தேர்ந்தெடுத்து அவங்க மௌலிது ஓதலை, 2 நாளை தேர்ந்தெடுத்து அவங்க குர்ஆனை ஓதலை, 2 நாள் தேர்ந்தெடுத்து அவங்க தொழுகை இபாதத்தில் ஈடுபடல. அந்த 2 நாளை தேர்ந்தெடுத்து என்ன பண்ணாங்க? விளையாடினாங்க. மார்க்கத்தில் விளையாடுறது தப்பா? தப்பு இல்லை. மார்க்கத்தில் விளையாடல, அனுமதி இருக்குது. ஆனால் அந்த விளையாட்டு கூட அதற்கு ஒரு விழா என்ற பெயரில் ஒரு மார்க்க சாயம் பூசப்பட்டு அது மக்களால் ஒரு சந்தோஷமான நாட்களாக மாற்றப்பட்டு எல்லோராலையும் கொண்டாடப்பட்ட அது ஒரு பெருநாள் மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு நாள் அதில் விளையாட்டாக மட்டும் இருந்தால் கூட கூடாதுன்றாங்க. அப்போ ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளில் விளையாட்டா மொத்தமா மாற்றி ஒரு சந்தோஷமான தருணமாக மாத்துறதே மார்க்கத்தில் கூடாதுன்னா, ஒரு நாளை தேர்ந்தெடுத்து பள்ளியில குறிப்பிட்ட நாட்கள் உட்கார்ந்து ஓதி அந்த 12 வரும்போது ஒரு விமர்சையா கொண்டாடி அது என்னவோ மார்க்கத்தில் முக்கியமான ஒரு நாள் மாதிரி வச்சு அதுக்காக வேண்டி கவர்மெண்ட் ஹாலிடேவெல்லாம் உணவு வச்சு அதை சந்தோஷமான தருணம் மாதிரி பகிர்ந்து அது ஒரு விழா மாதிரி நடத்துறோம்னா அப்ப இது எப்படி சரி வரும்? இதுவே கூடாதுன்னா, விளையாடுறாங்க, விளையாடுறது கூடாதுன்னா கூடும். ஆனா அந்த விளையாட்டை கூட
மார்க்கத்தில் ஒரு விழான்ற பேர்ல அதுக்கு மார்க்க சாயம் பூசி அதையே செய்யக்கூடாதுன்னா நீங்க மார்க்கம் என்ற பேர்ல உட்காந்துக்கிட்டு ஓதிக்கிட்டோம், விழா கொண்டாடிக்கிட்டோம், புகழ்ந்துக்கிட்டோம், என்னவோ இஸ்லாத்தில் உள்ள காரியம் மாதிரி ஒரு ஈது மாதிரி நீங்க ஆக்குறீங்கன்னா இது எந்த அடிப்படையில் கூடும்? அதுவே விளையாட்டே கூடாதுன்னா நீங்க ஓதுற இந்த கவிதை வரிகள், புகழ், ஈமான் இதெல்லாம் எங்கிருந்து வரும்? இதெல்லாம் கூடாது தானே. இந்த அடிப்படையில் பார்த்தாலும் இதை நீங்கள் செய்வது அல்ல மார்க்கம் என்ற அடிப்படையில் தான் சரி. எப்போ ஒரு காரியத்தை நீங்க இதை குறிப்பிட்ட ஒரு நாளை நீங்க தேர்ந்தெடுத்து இந்த நாளில் இந்த நன்மையெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யணும், நீங்க அது ஒரு விழா மாதிரி ஆக்குறீங்களோ அது என்ன ஆயிட்டீங்க? இஸ்லாமிய அடையாளம் கொடுத்துட்டீங்க. நீங்க அதற்கு ஒரு மார்க் அங்கீகாரம் கொடுக்குறீங்க. எப்போ மார்க் அங்கீகாரம் அதுக்கு நீங்க கொடுத்துட்டீங்களோ அதுக்கப்புறம் அது பழக்க வழக்கம், அது ஆதத்து அப்படின்றதெல்லாம் சொல்றதுலாம் ஒரு ஏற்புடைய வாதமே கிடையாது. என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு மார்க்க சாயம் பூசப்பட்டதுக்கு அப்புறம் மார்க் அடையாளம் கிடைச்சிடும். அப்ப மார்க் அடையாளம் கிடைக்குதுன்னு சொன்னா அதை உட்காந்துக்கிட்டு நாங்க பழக்க வழக்கம் மாற்ற முடியாது. அப்போ ஈத் என்பது பழக்க வழக்கம் கிடையாது, அது மார்க் அடையாளத்தோடு சம்பந்தப்பட்டது. அப்ப அதனால இந்த அடிப்படையில் பார்த்தாலும் அதை கொண்டாடக்கூடாது அப்படின்றத பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, கடைசி அம்சம் என்னன்னா, இந்த மௌலுதுல வந்து உட்காந்து ஓதுறாங்களே, ஒவ்வொரு பகுதியில் பல கவிதைகளை ஓதுவாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 7வது விஷயம் என்ன பண்றாங்கன்னா, இந்த கவிதைகளை ஓதுவாங்க. இந்த புர்தான்னு சொல்லிட்டு ஒரு நூல், அந்த நூல்ல இருந்து ஒரு சில கவிதைகளை ஓதுவாங்க. பூசரின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர் ஒரு சூஃபி. அவர் என்ன இந்த தரிகா சிந்தனை உள்ளவர். அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, நோய்வாய்ப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு கனவுல அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஒரு போர்வையை போத்துறாராம். புர்தான்னா போர்வைன்னு அர்த்தம். போர்வையை போத்துனதுக்கு அப்புறம் அவர் குணம் அடைந்து விட்டார். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் மீது என்ன செய்யறாரு? கவிதைகளை புகழ்வதற்காக வாசித்தார். அந்த கவிதை வரிகளை தான் இன்னைக்கு உட்காந்து 12 நாளும் மௌலூதுல வந்து வச்சு ஓதிட்டு இருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த கவிதை வரிகள்ல ஒரு 6 கவிதை வரிகளை பாத்தீங்கன்னா அப்பட்டமா ஷிர்கே இருக்காது. இன்னும் மற்ற கவிதைகள்லாம் இஸ்லாமிய அடிப்படைகளையும் வரம்புகளையும் மீறுற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்றோன்ற பேர்ல வரம்பு மீறி புகழக்கூடிய அம்சங்கள் இருக்கு. அந்த 6 கவிதைகள் 2 விதம் மட்டும் பாருங்க. அதுல ஒரு கவிதையில சொல்றாப்ல, யா அக்ரமல் கல்க் மாலிமன் அலூதுபி சிவாக இந்த ஹுலுல் ஹாதிஸ்லாம் சொல்றாரு. என்னன்னா, படைப்பினங்கள்ல கண்ணியமானவரே, எப்படி அந்த இக்கட்டான தருணங்கள்ல உங்களை தவிர்த்து நான் யாரிடத்தில் நன்மையை போய் தேடுவது? இக்கட்டான சிரமமான காரியங்கள்ல, அந்த பெரிய துன்பமான நேரத்துல உங்களை தவிர்த்து நான் யாரிடத்தில் சென்று உதவியை தேடுவது என்று அந்த கவிதை வடியை படிக்கிறார். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காலங்களிலும், உண்மை மறுமை போன்ற எல்லா தருணங்களிலும் நமக்கு உதவக்கூடியவங்க, எல்லா நிலைகள்லையும் நம்மை காப்பாற்றக்கூடியவங்க, அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குதுன்ற மாதிரி படிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் வஹி இறங்கும் போது வாந்திர் அஷ்ரத்தக்கல் அக்ரபீன் அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களை அழைத்து நீங்க என்ன செய்யுங்க, எச்சரிக்கை செய்யுங்க அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய குடும்பத்தார் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்றாங்க, பாருங்க அல்லாஹ்வுடைய மறுமை நாள் வேதனையிலேருந்து உங்களை யாரையும் என்னால் காப்பாற்ற முடியாது. தன்னுடைய மகளை பார்த்து சொன்னாங்க, பாத்திமாவே நீ ஏதாவது உலகத்திற்கு என்ன கேட்டு நான் தந்துடுறேன், ஆனா மறுமையில எந்த ஒன்றை விட்டும் அல்லாஹ்விட்ட என்ன செய்ய முடியாது, உன்னை நான் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தன் மகளையே மறுமையில என்னால காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லும் போது இவர் கவிதை எழுதி வச்சிருக்கிறாரு, எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். அப்போ உதவியை யார்கிட்ட தேடுவோம்? அல்லாஹ்ட்ட தான் தேடணும். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் நம்ம படிக்கிறோம். ஆனா படிச்சுட்டு என்ன பண்றோம்? உதவி யார்கிட்ட தேட சொல்லுது? இதுல அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட எல்லா சிரமமான காரியங்களும் உதவி தேடணும்னு சொல்லப்படும். அப்ப இது வந்து என்ன, இது மார்க்கமா? இது அப்பட்டமான ஷிர்க்ல இது. அடுத்து இன்னொரு கவிதை வரிகள்ல பாருங்க, சொல்றாரு, ஃபஇன்ன மின் ஜூதிக துன்யா வ தர்ரதஹா வ மின் உலூமிக இல்மல் லவ்ஹி வல் கலம். நபியே, உமக்கு இருக்கக்கூடிய இந்த உலகமும் அந்த உலகக்கு இந்த இம்மை மறுமை இதெல்லாம் என்ன, உங்களுடைய குடையால் கிடைத்தது, உங்களுடைய வல்லல் தன்மையால் எங்களுக்கு கிடைத்தது. மேலும் உங்களுடைய அந்த இல்ம் இருக்குது, கல்வி ஞானம் இருக்குது. அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் என்று சொன்னால், லவ்ஹுல் மஹ்ஃபூதுடைய ஞானம் உள்ளது ஞானம் உங்களுக்கு. லவ்ஹுல் மஹ்ஃபூதுல என்ன ஞானம் இருக்கிறதோ அந்த ஞானம் உங்களுக்கு இருக்குது நபியே என்று கவிதையை படிக்கிறார். பாருங்க, இம்மை மறுமை அனைத்தும் அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு தான் வருதா? இம்மை மறுமைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தான் அதிபதியா? அல்லாஹ் அனைத்துக்கும் மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாள் அதிபதி அல்லாஹ். இங்க என்ன சொல்லப்படுது? இம்மை மறுமைக்கான அனைத்து விஷயமும் உங்களுடைய கொடையை கொண்டு தான் கிடைக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்றன்ற பேர்ல அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கொடுக்குறார். அடுத்து என்ன, மறைவான விஷயம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்த அளவுக்கு ஞானம் இருக்குது என்று சொன்னால், லவ்ஹுல் மஹ்ஃபூதுல் உள்ள ஞானம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எல்லா ஞானம் இருக்குதா? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து பார்க்குறோம், உஹது போர்க்களத்துல
எதிரிகள் வந்து வீழ்த்திடுறாங்க, ரசூல்லாவுக்கு பல்ல காயம் பட்டுருது. இப்போ இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் தெரிஞ்சா ரசூல்லா தன்னை காப்பாற்றிருப்பாங்க தானே. அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பு மனைவி மீது கற்பின் மீது கலங்க சுமத்தப்படுது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் எல்லா ஞானமும் இருக்குன்னு சொன்னா அவங்க பரிசுத்தமானவன் டிக்ளேர் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. ஏன் வகைக்காண்டி காத்திருந்தாங்க? இன்னொரு சம்பவம் பாருங்க. ஒரு சில கூட்டத்தார்கள் வர்றாங்க, வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நாங்களாம் ஈமான் கொண்டுட்டோம், எங்க ஊருக்காரங்களும் ஈமான் கொண்டுட்டாங்க, நீங்க எங்களுக்கு குர்ஆனை கற்றுத்தருவதற்கு அப்படி சஹாபாக்கள் அனுப்புங்கன்னு. அவங்க பேச்ச நம்பி அல்லாஹ்வுடைய தூதர் 70 சஹாபாக்கள் அவங்கள அனுப்பி விட்டாங்க. எல்லாரும் குர்ஆன் நல்லா மனப்பாடம் பண்ணுவாங்க. வழியில போற வழியில அவங்க என்ன செய்யறாங்க, அந்த 70 சஹாபாக்களையும் கூட்டிட்டு போனாங்க, கொலை பண்ணிடுறாங்க, ஷஹீதாக்கிடுறாங்க. இப்போ இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா, ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவான விஷயம் இருந்திருந்தது, சொல்லுது மறைவான ஞானம் இருக்குன்னு அந்த மாதிரி கவிதை எழுதி வச்சிருக்காரு. இருந்தா ரசூலுல்லாஹ் அனுப்பியிருப்பாங்களா? அவங்களோட 70 சஹாபாக்கள் இறந்தாங்களே, அவங்க இறந்ததுக்காக வேண்டி, மறைச்சதுக்காக வேண்டி, ஷஹீதானதுக்காக வேண்டி, இப்படி பண்ணிட்டாங்கன்றதுக்காக வேண்டி என்ன பண்ணாங்க அந்த ஊர் மக்களுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் கிட்டத்தட்ட 1 மாத காலம் வரைக்கும் குனூத் நாஸிலா ஓதுறாங்க. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், 7வது அத்தியாயத்துல 188வது வசனத்துல, குல் லா அம்லிகு நஃப்ஸி நஃபஅன் வலா தர்ரா இல்லா மா ஷா அல்லாஹ். நபியே நீங்கள் சொல்லுங்க, எந்த நன்மை தீமையான விஷயங்கள்ல எனக்கு நானே செய்து கொள்வதற்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. அல்லாஹ் எனக்கு என்ன நடனம் அதான் கிடைக்கும். வலவ் குன்து ஆலிமுல் கைப் லஸ்தக்ஸர்து மினல் கைர் வமா மஸ்ஸனி ஸூ. எனக்கு மட்டும் கைபுடைய இல்மு இருந்துச்சு சொன்னா லஸ்தக்ஸர்து மினல் கைர், எனக்கு நன்மை மட்டும்தான் அதிகமாக இருக்கும். வமா மஸ்ஸனி ஸூ, என்னை எந்த ஒரு தீங்கும் தீண்டி இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எனக்கு மறைவான ஞானம் இருந்ததுன்னா அப்படியே நீங்க சொல்லுங்க, மறைவான ஞானம் எனக்கு இருந்தது என்று சொன்னால் நன்மை மட்டும்தான் என்னை தீண்டி இருக்கும், நன்மை தான் எனக்கு அதிகமாக கிடைச்சிருக்கும், தீமைகள் என்னை தீண்டி இருக்காது. ஏன்? மறைவான ஞானம் இருந்தால் என்ன தீமை வருதோ அது தான் தற்காத்து கொள்ளாம. அப்படி எதுவுமே இல்லையே. அல்லாஹ் ஒருவனை தவிர மறைவான ஞானம் யாருக்கும் கிடையாது. பாருங்க, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், ஒரு சிறுமி இந்த மாதிரி கவிதை வரிகள்லாம் படிச்சுட்டு இருக்கு. என்ன? ஒரு திருமணத்தில் வஃபீனா நபியும் யஅலமு மா ஃபீ கதின், எங்கள்கிட்ட ஒரு நபி இருக்கிறாரு, அவருக்கு நாளைக்கு நடக்க போகிறதுலாம் தெரியும், மறைவான விஷயம்லாம் தெரியும் என்று ஒரு சிறுமி படிக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சின்ன பிள்ளைதான படிச்சுட்டு போதும் உடலை கூப்பிட்டு கண்டிக்கிறேன், எச்சரிக்கை, படிக்காதம்மா, என்ன கவிதைகளை முன்னாடி பதிர்வாசிகளை பற்றி படிச்சுட்டு இல்லை, அதே திருப்பி படிங்க, இதெல்லாம் படிக்காதீங்க அப்படின்னு. ஏன்? மறைவான விஷயம் என்பது வான பூமியில் உள்ள விஷயங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அறிந்தவன், அவனை தவிர யாரும் அறிய மாட்டாங்கன்னு சொன்னார். அப்போ இந்த மாதிரி சிறுக்கான விஷயங்கள், வரம்பு மீறக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த கவிதை வரிகளில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகவே மீலாது விழான்ற பேரில் செய்கிறது, இந்த கவிதை வரிகளை படிக்கிறதெல்லாம் மார்க்கத்தில் பிதாத்தான, மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய வழிகேடான அம்சமாகும். எனவே முஸ்லீம்கள் அவசியமாக இது மாதிரி காரியங்கள்லேருந்து விலகி இருக்கணும், பிற மக்களுக்கும் அது குறித்து எச்சரிக்கை செய்யணும். ஆக அப்படிப்பட்ட மக்களாக இருந்தால் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.